ஒரு பரந்த காட்டில் ஒரு சிங்கமும் புலியும் அண்டை பிரதேசங்களில் வாழ்ந்தன. மிருகங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் சிங்கம் தனது வலிமை மற்றும் மேன்மையைப் பற்றி பெருமையாகவும் அடிக்கடி பெருமையாகவும் இருந்தது. புலி சமமான சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அமைதியான, அதிக மரியாதைக்குரிய நடத்தையே விரும்புகிறது. ஒரு நாள் கடுமையான வறட்சி காட்டில் தாக்கியது. உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. சிங்கம் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பை கண்டது. புலியின் பிரதேசத்தில் உள்ள நீர்நிலையை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக அறிவித்தது. புலி அமைதியை மதிப்பது, வித்தியாசமான அணுகுமுறையை பரிந்துரைத்தது. சிங்கத்திடம் புலி, நீர்நிலையை பகிர்ந்து கொள்வோம், நம் பரஸ்பர நலனுக்காக ஒரு தீர்வைக் காண்போம். ஆனால் சிங்கம் பெருமை மற்றும் தனது மேன்மையை நிரூபிக்கும் விருப்பத்தால் உந்தப்பட்டு புலியின் வாய்ப்பை நிராகரித்தது. மாறாக நீர்நிலையை தனக்காகக் கூறி புலியை விரட்டினார். இருப்பினும் நீர்நிலையின் மீது சிங்கத்தின் ஆட்சி குறுகிய காலமாக இருந்தது. நாட்கள் செல்லச் செல்ல வறட்சி அதிகரித்து நீர்நிலைகள் வறண்டன. சிங்கம் மாற்று நீர் ஆதாரங்களைக் கண்டுபிடிக்க முடியாமல் பலவீனமாகவும் அவநம்பிக்கையாகவும் வளர்ந்தது. இதற்கிடையில் மற்ற நீர் ஆதாரங்களைத் தேடி புதிய மறைக்கப்பட்ட நீர்நிலையை பாதுகாத்த புலி செழித்து வளர்ந்தது. சிங்கத்தின் அவல நிலையை பார்த்த புலி உதவ முடிவு செய்தது. புதிய நீர்நிலையை பகிர்ந்து கொள்ள சிங்கத்தை அழைத்தார். தயக்கத்துடனும் சங்கடத்துடனும் இருந்தாலும் சிங்கம் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டது. சிங்கம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டது. உண்மையான பலம் ஆதிக்கத்தில் இல்லை, மாறாக ஒத்துழைப்பு மற்றும் பணிவு ஆகியவற்றில் உள்ளது. அப்போதிருந்து சிங்கமும் புலியும் ஒரு கூட்டணியை உருவாக்கினர். வளங்களைப் பகிர்ந்து கொண்டனர் மற்றும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் தனியாக கஷ்டங்களை சந்திக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தினர். அவர்களின் பரஸ்பர மரியாதை மற்றும் ஒத்துழைப்பின் கீழ் காடு செழித்தது. மேலும் பெருமை மற்றும் பிரிவினையை விட ஞானமும் ஒற்றுமையும் மிகவும் சக்தி வாய்ந்தவை என்பதை விலங்குகள் கற்றுக்கொண்டன.